ஹாய் எவ்ரிவன், ஐம் ஷேர்லாதன். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா கலர் கரெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பேசிக் ஆஃப் கலர் பேஜஸ் பார்த்தோம். அதே மாதிரி எப்படி லெட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இருக்கிற இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு லுக்கை கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி எடிஷன் ஸ்பெஷலாக யாருதுன்னா டேவிட் ஃபின்ச்சரோட ஃபேமஸான ஒரு லுக்கு தான் அது பேர் ப்ளீச் பைபாஸ். ப்ளீச் பைபாஸ்ன்றது ஏர்லி டைம்ஸில் ஃபிலிம் லுக்ஸில் செஞ்சாங்க. ஃபிலிம்னா நம்ம பழைய ஃபிலிம் ரோல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு செய்யப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் ப்ளீச் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபிலிம் ரோலில் 3 ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போவாங்க. அதில் ஒன் ப்ளீச். அந்த ப்ளீச் என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த ஃபிலிமில் இருக்கிற சில்வரை வெளியெடுக்கும். அந்த சில்வர்ஸ் எல்லாத்தையும் வெளியெடுத்தால் தான் ஒரிஜினல் கலர்ஸ் இன்னும் பாப்பப் ஆகி சேச்சுரேஷன் அதிகமாக நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ளீச் பைபாஸ் என்ன பண்ணுன்னா ப்ளீச்சை நம்ம யூஸ் பண்ணாமல் இல்லைன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ் கொடுத்து அதை யூஸ் பண்ணுறதுனால பாதி சில்வர் அதில் அப்படியே இருக்கும். பாதி இல்லை முக்கால்வாசி சில்வர் இல்லை கம்மியாக கொஞ்சம் அளவுக்கு சில்வர் அப்படியே விட்டுரும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா சேச்சுரேஷன் டவுனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டார்க்கரான கான்ட்ராஸ்டான ஒரு லுக்கை தரும். டார்க் ஜோன்ஸ் எல்லாமே இன்னொரு திக்கான ஒரு பிளேஸ்க்கு அது போயிடும். ஸோ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு டார்க்கான மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். டேவிட் ஃபின்ச்சரோட நிறைய மூவிஸில் இந்த மாதிரி லுக்ஸ் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஃபைட் கிளப்பில், 7ல், அதுக்கப்புறம் கான் கேர்ள், இது எல்லாமே மோஸ்ட்லி அந்த லுக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளீச் பைபாஸ்ன்றது எங்கே நடக்குதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுற ஃபிலிம் இருக்குல்ல, அந்த ஃபிலிம் ரோல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அதை ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போவாங்க, கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ பண்ண முடிச்ச அப்புறம் அந்த கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி இது பண்ணிவிட்டு அந்த கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணும்போது தான் ப்ளீச் பைபாஸும் நடந்துட்டு அதை கட் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு இதில், அதாவது இன்னொரு ஃபிலிம் மேலே இந்த ஃபிலிமோட ப்ரொஜெக்ஷனை போடுவாங்க. ஸோ அந்த இன்னொரு ஃபிலிம் என்ன ஆகும்னா டெவலப் ஆகுது திருப்பியும். அதுதான் பிரிண்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. நீங்கள் தியேட்டர்ஸில் பார்க்குறது எல்லாமே அந்த காப்பீடு ஃபிலிம் தான். அதை எடுத்துகிட்டு போய் தான் தியேட்டரில் ஃபிலிம் ரோல் சுற்றி நீங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு டிஜிட்டல் ஸ்கேனிங் மெத்தட் வச்சு அந்த பிரிண்ட் ஃபிலிம் எடுத்து டிஜிட்டலாக அதை ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமாக அதை அடுக்கி அது ஒரு மூவியாக உங்களுக்கு காமிக்கிறாங்க. இது ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஒரு ப்ளீச் பைபாஸ் டிஜிட்டலாக நம்மளோட டாவின்சி ரிசால்வில் கலர் பேஜில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 நோட்ஸ் இருக்குது. ஏற்கனவே எடுத்து வச்ச ஃபுட்டேஜ் தான் இது. நம்மக்கிட்ட 2 நோட்ஸ் இருக்குது. ஒரு நோட்ஸில் சிஎஸ்டி, இன்னொரு நோட்ஸில் ஐசிஎம் சிஎஸ்டி தான். சிஎஸ்டினா என்னென்னு தெரியும், கடைசி 2 வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இந்த கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது ஃபூஜியோட ஒரு வீடியோ. இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எஃப்லாக் இருக்குது. அதை நான் டவின்சி ஒயிட் கேமெட்டாக மாற்றுவேன். அதே மாதிரி திருப்பி அந்த டவின்சி ஒயிட் கேமெட் எடுத்து நான் இது ரெக்ஸான் 9ஆகவும் கேமா 2.4ஆகவும் மாற்றுவேன். ஸோ இது ஏற்கனவே நான் ப்ரீ பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்னொரு கிளிப் இருக்குது. அதுவும் சேம் ஃபூஜி தான், எஃப்லாக் தான். அந்த எஃப்லாக் திருப்பி கன்வெர்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். சேம் ப்ராசஸ் தான், சிஎஸ்டி சேம் தான். ஸோ இந்த இடத்துல நிறையா டேவிட் ஃபின்ச்சரோட லுக்ஸும் கொடுத்துருக்கேன், ஃபோட்டோஸும் இருக்குது நம்மக்கிட்ட, அதாவது ஸ்டில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை ஃபுல் ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபைட் கிளப்பில் இருக்கிற ஒரு சீன். இது ஒரு ஃபுல் லுக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாக தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டார்க்கர் ஏரியாஸ் லைக் இந்த இடத்துல, இங்கே 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 கண்ணு கீழே எல்லாமே கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே பிளாக்ஸ் ஃபுல்லாக பிளாக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு டார்க்கரான லுக்கை உங்களுக்கு தரும். ப்ளீச் பைபாஸ் சேச்சுரேஷன் அதே மாதிரி கம்மி பண்ணும். இந்த இடத்துல அவரோட சேச்சுரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த நெஞ்ச கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஃபிலிமில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ரொம்ப பாப்பப் ஆகி நிறைய சேச்சுரேஷன்ஸோடு இருக்கும். பட் இது இங்கே கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அந்த டேக்குன்னு எடுக்காமல் நான் இந்த டேக் எடுக்கிறேன். இது ஒரு ஈவினிங் டைம் டேக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா இது நார்மலான டேக் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா பிளாக்ஸ் கிட்ட கவனிங்க, காணாமவே போயிடுச்சு. இந்த இடம்லாம் டார்க்கான ஏரியாஸ் எல்லாமே காணாமல் போகுது. பிகாஸ் அந்த ப்ளீச் பைபாஸோட சேச்சுரேஷன் டிக்ரீஸ்னால தான் இப்படி ஆகுது. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் அதிகம் பண்ணும்.
அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் வருது. உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும், எல்லா டார்க்கர் ரீஜன்ஸும் நல்லா அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பேசிக்லேருந்து போகலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நைட் ஷாட் தான் இந்த டோக்கியோவில் எடுத்தது. எப்படி நான் நைட் ஷாட்டுன்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல அந்த ப்ளூஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே இருக்கிற லைட்டை வச்சு தான் இந்த இடத்துல ஃபுல் லைட் சோர்ஸே கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஈவினிங் டைம் சன்செட் ஆகிற டைமில் இருக்கிறது தான். இப்போ நம்ம அது வந்து ஒரு டேவிட் ஃபின்ச்சர் லுக், அதாவது ப்ளீச் பைபாஸ் லுக் எப்படி கொடுக்குறதுன்னு. நான் டேவிட் ஃபின்ச்சர் லுக்குன்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவரோடது மட்டும் இல்லது, நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து நம்மளோட கிறிஸ்டோபர் நோலன் கூட இந்த லுக் யூஸ் பண்ணியிருக்காரு, ப்ளீச் பைபாஸ் லுக்கை. ரொம்ப கஷ்டம் தான். 70 மில்லிமீட்டர் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபிலிம்மை அவங்க எடுத்து அதை ப்ளீச் பைபாஸ் மெத்தட்குள்ளே கொண்டு போய் எடுப்பாங்க. நார்மலாகவே கெமிக்கல் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம். அதில் அக்யூரேட்டாக எத்தனை மில்லி லிட்டர் கொடுக்கணும், எத்தனை மில்லி லிட்டர் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தான் அக்யூரேட்டாக தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ப்ராசஸை நம்ம டிஜிட்டலாக நம்ம இப்போ ஈஸியாக பண்ண முடியுதுன்ற போது அது நம்மளோட டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு கரெக்டான நோட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். வெறும் 2 நோட் முன்னாடி, அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு நோடு, ஓகேவா? ஆக்சுவலாக சிஎஸ்டிக்கு அப்புறம் ஒரு நோடு. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சிஎஸ்டிக்கு ஃபஸ்ட்டு இன்புட் சிஎஸ்டிக்கு அப்புறம் 2 நோடு, அவுட்புட் சிஎஸ்டிக்கு அப்புறம் ஒரு நோடு. இந்த அவுட்புட் சிஎஸ்டிக்கு அப்புறம் ஒரு நோடு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்னென்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வரும். இது ரெண்டும் எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லுக். ஓகேவா? கான்ட்ராஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பேஜை ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா அது வந்து டேவிட் ஃபின்ச்சர்ன்ற வார்த்தை தூக்கிடுங்க. இது வந்து ப்ளீச் பைபாஸ். ப்ளீச் பைபாஸ்ன்றதுனாலவே நம்ம தனியாக கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு நோடாக போட்டு வைக்கிறது நல்லது. எப்பயுமே ஒரு நோட் தனியாக இருக்கணும் கான்ட்ராஸ்ட்டுக்கு, ஆனால் இது கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக அதிகமாக வைங்க. இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல ஃபிலிம் பிரிண்ட். இப்போ ஏற்கனவே இருக்கிற ஃபிலிமோட ப்ரொஜெக்ஷன் வந்து இன்னொரு ஃபிலிம் மேலே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அதுதான் ஃபைனல் பிரிண்ட்டு. அந்த ஃபைனல் பிரிண்ட்டை வந்து எமுலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல நான் ஃபிலிம் பிரிண்ட் வைக்க போகிறேன். கரெக்டாக நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா நோட்ஸையுமே. கான்சென்ட்ரேட்டடாக நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிரிண்ட்டுக்கு போவோம். பிரிண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளான ஒரு வேலை தான். ஒரு லெட்டுக்கு போக போகிறோம். லெட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபிலிம் லுக்ஸ் போயிட்டு கோடாக்கோட 2383 எடுத்து அப்படியே இதில் போட்டுருணும். ரொம்ப இன்டென்சிவான லுக் இங்கே வந்திருக்கு. நம்மளுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்டென்சிவாக இருக்குல்ல. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். ஏன்னா வந்து எப்பயுமே கோடாக் 2383 சினியான் லாக் தான் இது பண்ணும். இப்போ ஒரு டீசெண்டாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவையானது கிடச்சிச்சு. குட். இப்போ இந்த இதை அப்படியே விட்டுருங்க. இதை நம்ம இனிமேல் தொடவே தேவையில்லை. எனக்கு வந்து கோடாக் தான் பிடிச்சிருக்கு, நான் கோடாக் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிக்குது, இப்போ கோடாக் இல்லை, எனக்கு கோடாக் வேணாம், வேற போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்பேசஸ் ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ரொம்ப முக்கியம். கான்ட்ராஸ்ட் முக்கியன்றதுனால டிசிடிஎல் போகிறேன். டிசிடிஎல்ல என்கிட்ட ஒரு டிசிடிஎல் இருக்குது, அதை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த டிசிடிஎல் ரொம்ப முக்கியம் கான்ட்ராஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும். நான் ப்ளீச் பைபாஸ்க்கு ஒரு டிசிடிஎல் வச்சுருக்கேன். பட் அதோட நம்ம ஒரு கர்வில் வந்து பண்ணும்போது தான் கான்ட்ராஸ்டோட இன்டென்சிட்டி தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் தனியாக ஒரு நோட் போட்டு கான்ட்ராஸ்ட் கர்வ்ஸில் பண்ணுறேன். கிரே சார்ட் இப்போ நம்மளுக்கு வேணும். இப்போ கிரே சார்ட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து பிளாக்கு, கிரே, ஒயிட் 3 தனித்தனியாக வந்துடுது. நான் இப்போ இதில் வந்து ஷிஃப்ட் கிளிக் பண்ணி கிரே பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரே பாயிண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, டிசிடிஎல் ட்ராஷில் போட்டுட்டு கிரே பாயிண்ட் செலக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் இதில் நான் சேச்சுரேஷன் கொண்டு வரேன். சப்போஸ் உங்களால் இந்த கிரே பாயிண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிவெட்டில் போயிட்டு 0.366
அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த கிரே டோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இவ்வளோ கான்ட்ராஸ்ட் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ நான் இப்போ அதை பண்ண போகிறதில்ல. நான் டேரெக்டாக இங்கே வரலாம். நான் இப்போ அப்ளை பண்ணுற கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னும் ரொம்பலாம் இது பண்ணல. ஸ்லைட்டாக அந்த டார்க்கர் டோன்ஸை டார்க் பண்ணுறேன். எனக்கு காணாமல் போகணும் ஆக்சுவலாக டார்க்கர் டோன்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஒயிட் கிட்ட அஃபெக்ட் பண்ணுற இடத்துல வந்து நான் லைட்டாக ஒயிட்டை ரோல் ஆஃப் பண்ணணும். ஏன் ரோல் ஆஃப் பண்ணுறோன்னா அந்த சில்வர் இருக்குல்ல, அந்த சில்வர் வந்து எப்பயுமே அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஃபிலிமில் இருக்கிற அந்த சில்வர்ஸ். ஸோ நான் அந்த ஒரு எமுலேஷனை கொண்டு வரதுக்காக தான் நான் இந்த இடத்துல அந்த ரோல் ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒயிட்டை ரோல் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் இன்டென்சிவாக பண்ணலாம், தப்பே இல்லை. ஆல்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் எங்கே இருந்துச்சுன்னு வரும். அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக இது ஸ்மூத்தாக இருக்கணும் ரோல் ஆஃப் பண்ணுறது. அதனால நான் லைட்டாக இப்படி ஸ்மூத் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன். ஓகே, இதான் ஃபஸ்ட்டு இந்த லுக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா டார்க்கர் ஏரியாஸும் இன்னும் டார்க்காக ஒரு இன்டென்சிவான கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிரேஸ் அஃபெக்ட் பண்ணல. இந்த இடத்துல எங்கேயுமே கிரேஸ் நான் அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு அந்த லுக்கு ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. பட் இந்த அளவுக்கு லுக்கு போதுமான்னு கேட்டால் டேவிட் ஃபின்ச்சர் மூவிக்கு இது பத்தாது. ஓகேவா? அவர் இதோட அதிகமாக கேட்பார். ஸோ அந்த இன்டென்சிவாக நம்ம கொண்டு வரோம். பிளாக் ரோல் ஆஃப் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நான் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் பண்ணி என்னால் இங்கேருந்து இங்கே கொண்டு வர முடிஞ்சிருக்கு. கான்ட்ராஸ்ட் முடிச்சிட்டோம். கான்ட்ராஸ்ட் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான கான்ட்ராஸ்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற போது தான் சேச்சுரேஷனில் கை வைக்கணும். சேச்சுரேஷனை லெஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த பாப் மிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை கொண்டு போகலாம். ஓகேவா? அந்த பாப் வந்து இருக்கக்கூடாது அங்கே. அதுக்குன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க ஸ்கின் டோன்ஸ் அஃபெக்ட் பண்ணிடாதீங்க. இது லுக்கை பேஸ் பண்ணது. நம்ம ஸ்கின் டோன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம அதோட ஃப்ரீயாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டுறலாம். இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து இந்த இடத்துலேருந்து இவ்வளோ பாப்பான இடத்துலேருந்து ஓரளவுக்கு நான் லுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அவரோட மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷ் டோனும் ஒரு மாதிரி சியானிக் ப்ளூவும் ஒரு சியானிக் க்ரீன் மாதிரி ஒரு டிண்ட் இருக்கும் அவர்கிட்ட எப்பயுமே. அதுக்கு நம்ம இங்கே போவோம். ஒரு நோடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெச்டிஆர் வீல்ஸ் போங்க. ஹெச்டிஆர் வீல்ஸில் அந்த ஓரளவுக்கு லைட்டில் ஒரு டின்ட்டோ கொடுக்க பாருங்கள். ஒரு ப்ளூயிஷ் டோனும் ரொம்ப வேணாம், லைட்டாக. ஓகேவா? அதே மாதிரி நான் ஷேடோஸ்க்கு போகிறேன். ஷேடோஸில் ஒரு பாயிண்ட் க்ரீன் பெரிய எஃபெக்டாக இருக்கு. ஓகே, நம்ம கேட்டது இங்கே வந்துருச்சு. அந்த ரெட்டை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டோம். ஓகே, ஆக்சுவலாக நான் இந்த நோடுக்கு பேர் மாற்றலாம். இதுக்கு வந்து லுக்குன்றது பண்ண சாட்டின் மாற்றிக்கிட்டு இதுக்கு வந்து எப்பயும் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டோனிங் நடக்கும். ஸ்ப்ளிட் டோனிங் மீன்ஸ் பிரைட்டஸ்ட் பாயிண்டில் ஒரு கலரும் டார்க்கஸ்ட் பாயிண்டில் ஒரு கலரும் இருக்கும். அது வந்து பேசிக்காக ஃபிலிமில் நடக்கிற ஒரு விஷயம். அது உங்களுக்கு ஏஸ்தெசிட்டியை கொடுக்கும். ஸோ அதனால நான் அதை இங்கே பண்ணுறதுக்காக நான் லுக்கில் அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை இது பேரை மாற்றிட்டு ஸ்ப்ளிட் டோன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸ்ப்ளிட் டோன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ மொத்தமாக நான் இதை தூக்கணும்னா உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டோட லுக்கு. நான் இப்போ இந்த லுக்கை வந்து டேவிட் ஃபின்ச்சர் லுக்கு கொண்டு போயிருக்கேன். இப்போ நம்மளுக்கு இது வந்துருச்சு. சரி, இதில் இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா கிரெயின்.
எப்பயுமே ஃபிலிம் கிரெயின்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு ஃபிலிமில் ஒரு ஷூட் பண்ணுறீங்கன்னா, ஒரு மூவியோ இல்லை ஏதாவது ஒன்று ஷூட் பண்ணுறீங்கன்னா, ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு கிரெயின்ஸ் வரும். அந்த கிரெயின்ஸ் வந்து எப்படின்னா, உங்களுக்கு மில்லிமீட்டரை பொறுத்த ஒரு ஒரு ஃபிலிமோட மில்லிமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாறும். ஸோ என்கிட்ட இங்கே ஃபிலிம் கிரெயின் இல்லைன்ற மாதிரி இருக்கிறதுனால நான் டாவின்சியோட ஃபிலிம் கிரெயின்ஸை யூஸ் பண்ணுறேன். இப்போ கிரெயின் 1 மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ கிரெயின் வந்து இப்படி இருக்கும். இந்த கிரெயின் ஆட் பண்ணனா எனக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலாக இந்த சின்ன சின்ன டாட்ஸ் மட்டும் அங்கே ரீஅப்பியர் ஆகும். ஸோ எனக்கு ஒரு ஓவர்லே மாதிரி இங்கே மேலே வந்து உட்காந்துக்கும். சப்போஸ் நான் இது எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரெயின் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சைஸ் பெருசாக வேணும், மில்லிமீட்டர் கம்மியாக போகும் அப்படின்னா இது கஸ்டம் கோப்பர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். கிரெயினோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணலாம். எனக்கு கிரெயின் சைஸ் அதே சைஸ் இருக்கட்டும், ரொம்ப இதாக வேணாம். ஓகே, ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சாஃப்ட்னஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் மாறும், அதனால் ஆஃப்செட் அப்படியே விட்டுடலாம், சென்டர்லேயே இருக்கட்டும். சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா அதோட கலர் வரும். கிரெயினுக்கு சர்டன் கலர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு கலர்ஸ் வேணாம், நம்ம வந்து லைட்டான ஷேடில் மட்டும் நம்ம கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு என்னோட ஓகேவான ஒரு கிரெயின் கிடச்சிருக்கு, அதை அப்ளை பண்ணுறேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை நான் கடைசி அந்த வீடியோ முடிச்சோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை இப்போ இதில் கூட பாருங்கள், ஸ்லைட்டான ஒரு டாட்ஸ் ஆட் பண்ணுதா, அது எப்பயுமே ஜென்ரலாகவே ஒரு ஃபிலிமில் வரக்கூடிய ஒரு லுக்கு தான். இந்த இடத்துல இவரோட தொப்பையை பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இந்த மாதிரி லுக்ஸ் வந்து அடுத்த ஒரு டைரக்டரோட ஃபேமஸ் லுக் எடுத்து நான் அடுத்த இதில் சொல்கிறேன். மேபி டரண்டினோ தான் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ப்ளீச் பைபாஸ் லுக்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணணுன்னா இதோட சேம் ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் இதோட ஃபோட்டோஸ் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன், ட்ரைவ்க்குள்ளே அது இருக்கும். ஏற்கனவே இருக்க ட்ரைவில் இப்போ புதுசாக வச்ச வீடியோஸும் வச்சுருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வரும். ஓகே, நான் இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை எதாவது குவரிஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அதையும் போடலாம். உங்களுக்கு ஏதாவது கலர் ஒர்க்ஸ் பண்ணணுன்னாலுமே எனக்கு நீங்கள் அதை கண்டிப்பாக கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சர்டன் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் தருவேன். எப்படி வந்து என்னால் பண்ண முடியுன்றதை நான் உங்களுக்கு காமிப்பேன். உங்களுக்கு என்ன டிசைரோ அது பண்ணி கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கலர் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் கீழே நான் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கு போங்க. தேங்க்யூ and let's see you in next video. Bye.